ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலகவி சேனல். இன்றைக்கி வந்து வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி காய்ச்சறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொங்கி வழியாமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காய்ச்சறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நெய்யும் வீணாகாமல் நல்லா காய்ச்சி எடுக்கலாம். அதே மாதிரி வெயிட்டான பாத்திரமாக இருந்தால் நல்ல வாசனையாக காய்ச்சலாம். நமக்கு போட்ட வெண்ணெயெல்லாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. வெண்ணெய் காய்ச்சும் போது கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று கரெக்டாக பக்குவமாக காய்ச்சினா நல்ல வாசமாக நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். நல்ல வாசமாக இருக்கும் நெய். நமக்கு இப்படி நல்லா பொங்கி நல்லா பொங்க விட்டு காய்ச்சும் போது நல்ல வாசமாக இருக்கும் நெய். நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நல்லா கடைசி வரைக்கும் காய்ச்சினா அந்த வாசம், நெய்யோட மனம், நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபியில் அந்த நெய் சேர்த்தோம்னா அந்த நெய் வந்து நம்ம சாப்பிடும்போது வாசனை அடிக்கணும். அப்படி அடித்ததுனா தான் நம்ம கரெக்டாக நெய் காய்ச்சி வச்சுருக்கோம். அப்படி அடிக்கலை அந்த மனம்னா நெய் வந்து நம்ம சரியாக காய்ச்சலை அப்படின்னு அர்த்தம். நல்லா பொங்கி வந்துச்சு பாருங்கள். இப்போ பொங்கி வந்ததெல்லாம் அப்படியே அடங்கிடுச்சு. அதுவே ஸ்வீட்டுக்கு இதை மாதிரி நம்ம வெண்ணெயிலேருந்து நெய்யை காய்ச்சி செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிதா உங்களுக்கு? ஒரு எல்லோ கலர் தெரிஞ்சுது. அந்த எல்லோவை தாண்டி அடுத்தது ஒரு கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குறைவான தீயில் வச்சுக்கோங்க, கிண்டி விட்டுக்குங்க. நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும், அதாவது காந்தாமல் இருக்கும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல வாசம் வரும். வந்தோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கிண்டி விடும்போது உங்களுக்கு நெய் வந்து நல்ல தேன் கலர் தெரிய ஆரம்பிக்கும் நெய்யில். பாருங்க, தேன் கலர் கிண்டும் போது உங்களுக்கு தெரியும். மேலே நுர நிற்கிறனால உங்களுக்கு தெரியல, நடுவில் தெரிஞ்சு பாருங்கள். இந்த கலர் வந்தோடனே நல்ல வாசமும் வந்துடும். உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாத்திரத்தை கிண்டி விட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு நெய் அடியில் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஆஃப் பண்ணோடனே நமக்கு நுரைக்கிற அந்த நுரைச்சல் இருக்கு இல்லையா, அதுவும் நின்றுடுச்சு பாருங்கள். ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் முருங்கைக்கீரை வச்சுருக்கேன். அதை நான் இந்த கொத்தோடு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்ல சுத்தமான கீரை, மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ பறித்தது. இது சேர்த்து இதை ஊற்றி நம்ம நெய் வச்சு இறக்கும்போது பயப்பட வேண்டாம், வெடிக்கும். வெடிப்பு சத்தம் அடங்கிடும், அவ்வளோதான். இது போட்டு நீங்கள் நெய் காய்ச்சும் போது நெய் வந்து நல்ல வாசமாக இருக்கும். நல்லா ஆறிடுச்சு. ஆறினோன்னே நல்லா தெளிவாக மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்ம பட்டர்லேருந்து நெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக அந்த சேனலை பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.